ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்குரிய சகல மகிமைகளை தடையில்லாமல் நாங்கள் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபைகளை தருவீராக. கர்த்தரீர் எங்களோடு கூட இருந்து இடைப்படுகின்ற காரியங்கள் மகா மேன்மையுள்ளதாய் விளங்க ஆண்டவராகிய கர்த்தரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் கைகளின் கருவியாக பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரலோக வீட்டில் பரிசுத்தரோடு நிலையாகி நான்கும் புகழ் பாட வேண்டும். பரலோக வீட்டில் பரிசுத்தரோடு நிலையாகி நான்கும் புகழ் பாட வேண்டும். கோடே தூதர்கள் பாட கேருபீன் சூழ்ந்து தூயரை வாழ்த்த கோடான கோடி தூதர்கள் பாட கேருபீன் சூழ்ந்து தூயரை வாழ்த்த பெருவெள்ளம் போல துதி கீதம் பொங்க சிறியேனும் சேர்ந்து உம்மை போற்ற வேண்டும். பெருவெள்ளம் போல துதி கீதம் பொங்க சிறியேனும் சேர்ந்து உம்மை போற்ற வேண்டும். பரலோக வீட்டில் பரிசுத்தரோடு நிலையாகி நான்கும் புகழ் பாட வேண்டும். அதிகாலை நேரம்பும்
ஆற்றின் கூடாரம் கம்பீர கானம் முழங்கியே பாடும். அதிகாலை நேரமும் ஆற்றின் கூடாரம் கம்பீர கானம் முழங்கியே பாடும். கைத்தாள ஓசை இசையங்கே சேரும். என் கையொலியும் அதில் கூட வேண்டும். கைத்தாள ஓசை இசையங்கே சேரும். என் கையொலியும் அதில் கூட வேண்டும். பரலோக வீட்டில் பரிசுத்தரோடு நிலையாகி நானும் புகழ் பாட வேண்டும். துதியின் உடையில் தூயவர் கூட்டம் தேவானின் நாமம் உயர்த்தி புகழ. துதியின் உடையில் தூயவர் கூட்டம் தேவானின் நாமம் உயர்த்தி புகழ. வெண்ணாடை அங்கே நான் சூடி நின்று உம் நாமம் பாட பரிசுத்தம் வேண்டும். வெண்ணாடை அங்கே நான் சூடி நின்று உம் நாமம் பாட பரிசுத்தம் வேண்டும். பரலோக வீட்டில் பரிசுத்தரோடு நிலையாகி நான்கும் புகழ் பாட வேண்டும். பரலோக வீட்டில் பரிசுத்தரோடு நிலையாகி நான்கும் புகழ் பாட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும்
உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை இரக்கங்களை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனங்கள் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியமான மார்க்கங்களை நாங்கள் அறியவும் அறிகிறது மட்டுமல்ல, அவைகளை நாங்கள் கைக்கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்கவும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 112வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியின் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கன் அதை கண்டு மனமுடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது அல்லேலூயா எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் ஆமென் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென் ஆண்டவரே. மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா. உடையும் தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா. ஆமென்.
நன்றி ஐயா அரவணைத்தீ, நன்றி ஐயா அரவணைத்தீ, நன்றி ஐயா. தொத்திரபலி அப்பாவுக்கு, துரியுடனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. தொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல வேலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல வேலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ஆமென் ஆண்டவரே. ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னதங்களிலே
உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை எல்லாரும் வாய்களை திறந்து ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 ஆண்டவரே ஓசன்னா 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 சிலுவையினால் என்னை மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் என்னை மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஓசனா
உன்னத தேவனே. ஓசனா 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 ஓசனா. வல்லமை உள்ள தேவன், மகிமையானவைகளை நீர் எங்களுக்கு செய்கிறபடினால் உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை மிக்கவர், மகிமையானவைகளை எங்களுக்காக உருவாக்கி தருகிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சமாதானக்காரரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வியாபியே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சகல வல்லமைகளையும் பெற்ற சர்வ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் எங்கிலும் கூட உம்முடைய நாமமே உயர்த்தப்பட்டதா இருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்பாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒமேகாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆதியே அந்தமே முந்தினவரே பிந்தினவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீரே உயர்ந்த தேவனாய், நீரே சிறந்த தேவனாய், நீரே மகிமை பிரதாபனாய் இருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். யுத்தத்திலே ஜெயபலமானவரே, யாக்கோபின் ஜெயபலமானவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை தருகிறவரே, உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you my Lord. நன்றி நன்றி. நீர் எங்களுக்கு கர்த்தாவை துணையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி நன்றி. இத்தனை பெரிய தேவனை எங்கள் சொந்த தேவனாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்காய் கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. கிருபையும் உம்முடையது, வல்லமையும் உம்முடையது, மகிமையும் உம்முடையதாய் இருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள் சிறந்தவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். வெற்றி சிறக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. கிருபையினால் இரக்கங்களினால் நிரப்பிக் கொண்டு வருகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். பூமி எல்லாவற்றிலும் கூட அச்சுறுத்தக்கூடிய அநேக விதமான போருக்குரிய அபாயங்கள் எல்லா இடங்களிலும் உண்டாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகிறோம். குறிப்பாக அநேக விதமான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மேலை நாடுகள்ல இந்த போருக்குரிய அபாயத்துக்குரிய காரியங்கள் எல்லா இடங்களிலும் ஒருவருக்கு முன்பதாக ஒருவர் சமாதானம் உள்ளவர்களைப் போல காணப்பட ஆரம்பித்தாலும் அந்தரங்கத்தில் அநேக விதமான பகை உணர்வோடு கூட தங்களுடைய ஆயுதங்களை இன்னும் அதிகமாய் வலிமைப்படுத்தி போருக்காக ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய நிலைகளை செவிவழி செய்தியின் வழியாக நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு போருக்குரிய அபாயம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் தேசம் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு விடும் என்று சொல்லி எல்லா விதமான அறிவியல் ஆய்வாளர்கள் அச்சப்பட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய போருக்குரிய உபாயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் அது அநேக விதமான அணு ஆயுத தாக்குதலாக அல்லது அநேக விதமான குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக காணப்படாம பயாலஜிக்கல் வெப்பன் என்று அழைக்கப்படக்கூடிய நிறைய விஷ கிருமிகளை பயன்படுத்தி இந்த போருக்குரிய காரியங்களை உருவாக்குவாங்க. இதனால இனி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் பயங்கரமாய் பாதிக்கப்படும் என்று சொல்லி அறிவியலாளர்கள் அச்சம் கொள்ள ஆரம்பிக்கிறது நம்ம மெய்யாகவே அறிந்திருக்கிறோம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு யுத்தத்துக்குரிய அபாயம் உருவாக்கப்படுகிறதுனால இப்பவே அநேக விதமான
விதமான நோய் கிருமிகளின் தாக்குதல்களால ஏராளமான மக்களுடைய உயிர் மெய்யாகவே கடந்து போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோமே. இனி ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் வருகிறது உண்டானால், பயாலஜிக்கல் வார் வருகிறது உண்டானால், தேசம் எல்லாம் மெய்யாகவே அழிக்கப்பட்டு நிர்மூலப்படுத்தப்பட்டு போகும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த மாதிரி யுத்தத்துக்குரிய அபாயங்கள் தேச எல்லைகளிலே காணப்படாதபடி கர்த்தர் சமாதான பிரபுவாக தேசத்தின் நடுவிலே இறங்கி எந்த நாடுகளுக்கு நாடுகள் அநேக விதமான உரசல்களும் கலக்கங்களும் பயங்கரங்களும் அநேக விதமான பிரிவினைகளும் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் ஒருமனப்படுத்தப்படும்படிக்காக மீண்டும் ஒரு யுத்தத்துக்குரிய அபாயங்கள் தேச எல்லைகளிலே எங்கும் காணப்படாதபடி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பூமியினுடைய சமாதானத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். சமாதானத்தை உருவாக்க வந்தீர் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் சொன்னாரே, அப்படிப்பட்ட சமாதானம் அகில உலகம் எங்கிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுக்கப்படும்படிக்காக இந்த மாதிரி போருக்குரிய அபாயங்கள் தேச எல்லைகளிலே எங்கும் காணப்படாதபடி கர்த்தரே தேசத்தின் எல்லைகளை ஆளுகை செய்யும் தேவனாக, சமாதான பிரபுவாக, எல்லா விதமான தேங்க்யூ மை ஃபாதர் காழ்ப்பு உணர்வுகளும் எல்லா விதமான கசப்பான அனுபவங்களும் தேச எல்லைகளை விட்டு கடந்து போகும்படிக்காக, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் மெய்யாகவே உயர்த்தத்தக்கதான அந்த சூழ்நிலைகள் காணப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஏனென்றால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி எல்லா விதமான காரியங்களுக்கும் ஜெபமே, ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்யக்கூடிய ஜெபமே பதிலாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறது உண்டானால் ஜெபத்தை கேட்கும் நல்ல கர்த்தர் அவைகளுக்குரிய மாறுத்தரங்களை நிச்சயமாய் தந்து அகில உலகம் எங்கிலும் மெய்யாகவே எதிர்பார்க்க முடியாத அளவற்ற சமாதானத்தினால் தேச எல்லைகளை கர்த்தர் பாதுகாப்பார் என்பதில் ஐயப்பாடு ஒன்றுமில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேசங்களிலே காணப்படும் வன்முறைகள், தேசங்களிலே காணப்படும் கலகங்கள், தேசங்களிலே காணப்படும் போருக்குரிய அபாயங்கள் தடுத்து நிறுத்தப்படும்படிக்காக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தாவே ஜெபங்களை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நீர் வழங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு போருக்குரிய அபாயங்கள் தேச எல்லைகளிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் தேசம் அவைகளை தாங்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இனி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே போருக்குரிய எல்லா விதமான அபாயங்களும், போருக்குரிய எல்லா விதமான ஆலோசனைகளும், போருக்குரிய எல்லா மந்திர ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினால் தடுக்கப்படும்படிக்காக, தவிடுபடியாக்கப்படும்படிக்காக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், அதற்குரிய மகிமைகளை கர்த்தரின் அளவில்லாமல் காண செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் ஏற்ற பலன்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஒரு வேலையை நம்ம செய்கிறது உண்டானால் அதற்குரிய பிரதிபலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்று அறிய அந்த காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. தேவனுடைய வேத புத்தகத்துல பல விதமான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட அந்த சகல விதமான பிரயாசங்களுக்கு உரிய பலன்களை நீங்களும் நானும் பெற மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், 2 நிலைகளை பற்றி அவர் பேசுகின்றார். குறைவான பலன்களை பெறக்கூடிய ஒரு நிலை, மிகுதியான பலன்களை பெறக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்த நிலை குறைவான பலன்களை அல்ல, மிகுதியான பலன்களை நீங்களும் நானும் பெற வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொன்ன அந்த வார்த்தையை போல பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நேரத்தில் குறைவான மதிப்பெண் பெற்று அநேக விதமான அடுத்த வகுப்புக்கு கடந்து போகக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். மிகுதியான மதிப்பெண்களை பெற்று அடுத்த கிளாஸுக்கு போகக்கூடிய பிள்ளைகளை பார்க்க முடியும். இதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவனுடைய பணியிலும் கூட குறைந்த பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகலாம். மிகுதியான பலன்களை பற்றி நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். மிகுதியான பலன்களை நாம் பெறும்போதுதான் பரலோகத்திலே மிகுந்த நன்மைகளை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் திட்டமும் தீர்க்கமான வசனங்களின் மூலமாக நாம் வாசிக்க முடியும். அந்த வசனத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2 யோவானின் புத்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் நிறைவான பலன்களை நாம் பெற வேண்டியது அவசியம்.
மிகுதியான பலன்களை நீங்களும் நானும் பெற ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட மக்களாக நாம் விளங்க முடியுமே தவிர, குறைந்த பலன்களின் ஊடாக நாம் கடந்து போகிறது உண்டானால் தேவன் தரும் பரிபூர்ணமான நன்மையான காரியங்களின் ஊடாக பிரவேசிக்க நம்மால் ஆகிறது இல்லை. இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி நிறைந்த பலன்களை பெறுகிறதற்கு பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. போன வாரத்தினுடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த தடைகளை பற்றி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று, தடைகளிலே நின்று நாம் விலக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் நிறைவாக்க முடியும். ஒன்று மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் மிகுந்த பலன்களை தரக்கூடிய ஒரு மக்களாக விளங்கவும் முடியும். போன வாரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்க ஆரம்பித்தோம். பலன்கள் தர முடியாமல் காணப்படக்கூடிய முக்கியமான தடைகளை பற்றி யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். யோவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. எல்லா காரியத்திலும் ஜனங்கள் பலவிதமான இழப்புகளின் ஊடாக கடந்து போனாங்க. வயல்வெளியை ஒரு மனிதன் பயன்படுத்துகிறது உண்டானால் மிகுந்த விளைச்சலை பெறும்படிக்காகத்தான் அந்த வயல்களை அவன் பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஆனால் அந்த இடத்துல பார்க்குறோம், வயல்வெளிகளிலே காணப்படக்கூடிய பலன்கள் எல்லாம் அற்று போயிற்று. எண்ணெய் ஆலை வைத்திருக்கக்கூடிய மனிதன் குறைவான எண்ணெய் வரணும்னு சொல்லி எந்த விதமான மனுஷனும் யோசிக்க மாட்டான். நிறைந்த பலன்கள் பெற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆலைகளை வச்சாங்க. அந்த வசனத்தை பார்க்குறோம், எண்ணெய்கள் எல்லாம் வற்றி போயிற்று, திராட்சை பழங்கள் யாவற்றையும் பிழிந்து ரசமாக விற்கக்கூடிய அந்த ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய மக்கள் ரசங்கள் மிகுதியாக கிடைக்கும் என்று சொல்லி வாஞ்சியாகத்தான் அந்த காரியங்களை அவங்க நாட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு உண்டான பலன்கள் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட முடியாத அளவிற்கு எல்லா காரியங்களும் காய்ந்து போகக்கூடியதாய் விளங்கிட்டு இருந்து கர்த்தருடைய வசனத்துல பார்த்தோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பல விதமான விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பித்தார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 1வது அதிகாரம் 1 முதல் 14 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நான் மீண்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வாக்கியம் என்ன விதமான காரியத்தை சொல்கிறது? பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் 2வது வசனம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளை செவிகொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? 3வது வசனம். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். 4வது வசனம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கொட்டி போச்சு தின்றது. 5வது வசனம். வெறியரை விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. 6வது வசனம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. 7வது வசனம். அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை ஒரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. 8வது வசனம். தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடித்திருக்கிற பெண்ணை போல புலம்பு. 9வது வசனம். போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று, கர்த்தருடைய ஊழியக்காராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். 10வது வசனம். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. 11வது வசனம். பயிரிடும் குடிகளை வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரை அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. 12வது வசனம். திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போயிற்று, மாதளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளிகளின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. 13வது வசனம். ஆசாரியரே ரெட்டுடித்து புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுத்தவர்களாய் ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்துல ஒரு பலத்த ஜாதி ஒன்று புறப்பட்டு வருகிறது. இந்த பலத்த ஜாதி புறப்பட்டு வரக்கூடிய ஜாதி செய்யக்கூடிய முக்கியமான பணி என்ன அப்படின்னா அது முதலாவது காரியம் மக்களை குறிவித்து வரல,
மக்களுடைய மற்ற காரியங்களை நோக்கி அந்த ஜாதிகள் கடந்து வரல. அவர்களுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக, அவர்களுடைய நிலைகள் யாவற்றையும் மெய்யாகவே கீழ்த்தரமாக மாற பண்ணக்கூடிய அளவிற்காக, தங்கள் பலன்கள் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அளவிற்காக அவங்க மிகுதியாக பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்திற்கேற்ற பலன்கள் யாவற்றையும் பெற முடியாத ஒரு மக்களாக விளங்க செய்யக்கூடிய அளவிற்காக முதல் காரியம் அவைகள் தங்கள் பார்வையை திராட்சை தோட்டத்தின் மேலே வைக்க துவங்கிற்று, அத்தி மரத்தின் மேலே வைக்க துவங்கிற்று, பேரீச்சை மரத்தின் மேலே, மாதள மரத்தின் மேலே, கிச்சிலி பழங்களின் மேலே அது தன்னுடைய பார்வையை செலுத்தி அவைகளினால் வரக்கூடிய பலன்களினால் இந்த ஜனங்கள் மெய்யாகவே தங்கள் நிலைகளை உயர்த்திவிடக் கூடாது என்கிற விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த கடைசி காலத்தை பற்றி இந்த வார்த்தைகள் நான் போன வாரத்தில் உங்களோடு கூட சொன்ன பொழுது பலவிதமான செய்திகள் இந்த வார்த்தையின் மூலமாக வந்திருக்கக்கூடிய பலவிதமான செய்திகளை நிறைய பேர் இதே விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க போன வாரத்தில். அதிலே ஒரு குறிப்பை நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். இதிலே வரக்கூடிய பலத்த ஜாதி என்று சொல்கிறது எதை குறிக்கிறது? அந்த ஜாதியினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் கெட்டுப்போகப்படக்கூடிய அளவுக்காக, அது நமக்கு சேதத்தை தராது, ஆனால் நம்முடைய விளைவுகள் யாவற்றையும் அற்றுப்போகக்கூடிய அளவிற்காக, உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் உடைய பலன்கள் இல்லாத அளவிற்காக, நீங்கள் எல்லா விதமான காரியங்கள் உங்களுடைய வயலை விற்கக்கூடிய அளவிற்காக, உங்களுடைய நிலைகள் யாவற்றையும் தாழ்த்தக்கூடிய அளவிற்காக இவைகள் எல்லாம் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இதை பற்றி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தன்னுடைய செய்தியிலே சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் பேசுகிறாரு, இதே வசனத்தை எடுத்து அவர் பேசுகிறார். பலத்த ஜாதி என்று அழைக்கப்படக்கூடியது இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியாய் காணப்படக்கூடிய AI டெக்னாலஜின்னு சொல்றாரு. இந்த AI டெக்னாலஜி ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகள் எல்லாவற்றையும் கெட்டுப்போக பண்ண ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரிய எல்லா விதமான மேன்மைகள் யாவற்றையும் இழக்கக்கூடிய அளவிற்காக, ஆண்டவராக தேவனோடு கூட ஒரு மனிதன் உண்மையான ஒரு நேசத்தை வைக்க முடியாத அளவிற்காக, அவன் மாய்மாலம் பண்ணக்கூடிய அளவிற்காக, ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட இந்த வைராகியத்தை இழந்து இப்பவே நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்களும் நான் எடுத்து பார்க்க முடியும். முன்பு போல உங்களால் ஜெபிக்க முடியாது, முன்பு போல ஊழியம் பார்க்க முடியாது, முன்பு போல கர்த்தராக தேவனுக்கு என்று வைராகியமான ஒரு விளைச்சலின் ஊடாக கடந்து போக முடியாது. முன்பு கர்த்தராக தேவன் என்று சொன்னால் நீங்களும் நானும் பற்றி எரியும் ஒரு மக்களாக விளங்கினோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய காரியம் 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரமாக தள்ளப்பட்டு போகிறதற்கு என்ன காரணம் என்றால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவன் உங்களை அல்ல உங்கள் விளைச்சல்களை குறிவைத்து வருகின்றான். உங்களுடைய விளைவுகள் யாவற்றையும் அற்றுப்போக செய்யக்கூடிய அளவிற்காக பலன்களை நீங்கள் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் போய் நிற்கிறது எப்படி? பலன் இல்லாமல் கர்த்தராக தேவனை சந்திக்கிறது எப்படி? கர்த்தராக தேவனை சந்திக்கக்கூடிய நாட்களில் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவிற்காக நம்முடைய பலன்களை அற்றுப்போக செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பலத்த ஜாதி வருகிறது. அது உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவுக்காக நீங்க நிறைய பிரயாசங்கள் பட ஆரம்பித்தாலும் கூட, அந்த பிரயாசத்திலே ஆரம்ப நாட்களில் காண்பித்த வைராகியத்தை போல நீங்க பிரயாசப்பட மாட்டீங்க. ஏனோதானோ என்கிற ஒரு பிரயாசத்தின் ஊடாக கடந்து போவீர்களே தவிர முன்பு காணப்பட்ட வைராகியம் அங்கே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பலத்த ஜாதி செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரனும், கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும், கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு என்று இயங்குவார்கள். ஆனால் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமற்றதாக இயங்க ஆரம்பிச்சிருவான். இதுதான் அவனுடைய முக்கியமான பணி. அவன் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய அளவிற்கான இயக்கங்களை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்க ஆரம்பிக்கிறான். நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். என்ன ஒரு திருப்தி காணப்பட, நான் கர்த்தராகிய தேவனுக்கு நான் இயங்குறேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஜெபங்கள் தேவனாகிய கர்த்தரை சென்று சந்திக்கிறதே இல்லை. ஏனென்றால் அவைகள் முழு மனதோடு கூட செய்யப்படாததா இருக்க ஆரம்பிக்கிறதுனால அவைகளுடைய பலன்கள் அற்றுப்போன ஒரு நிலைகளிலே உங்கள் திராட்சை செடியும், மாதுளம் செடியும், பேரீச்ச மரங்களும், கிச்சிலி மரங்களும் பலன் இல்லாததனால் மெய்யாகவே காய்ந்து போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரயாசங்களும் முழு பலனை தரக்கூடிய அளவிற்கான அந்த விளைச்சலின் ஊடாக கடந்து போகணும். நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஜெபங்கள் கர்த்தராகிய தேவனை சந்தியா இருக்கிறது உண்டானால் அந்த ஜெபத்தில் என்ன பிரயோஜனம்? நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஊழியம் கர்த்தராகிய தேவனுடைய மனதை மெய்யாகவே சந்தோஷப்படுத்தாது இருக்கிறது உண்டானால் அந்த ஊழியத்தில் என்ன பிரயோஜனம்? நீங்களும் நானும் செய்யக்கூடிய அநேக விதமான ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்கள் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடாததா இருக்கிறது உண்டானால் அதனால் என்ன விதமான பிரயோஜனம் உண்டு?
நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசம், ஒரு காரியத்தை நீங்க செஞ்சா கூட அது கர்த்தருடைய மனதை பரவசப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்க ஒரு ஜெபத்தை செய்ய ஆரம்பிச்சா கூட, நீங்க ஒரு ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா கூட, நீங்கள் கர்த்தராக தேவனுக்கு ஒரு பொருளை இங்கிருந்து அந்த இடத்தை நோக்கி நீங்கள் நகர்த்தி வைக்க ஆரம்பிச்சா கூட, அது கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக விளங்க வேண்டுமே தவிர, அவருக்கு பிரியமற்ற ஏதாகிலும் ஒரு காரியத்தை செஞ்சு கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறது உண்டானால் தேவன் அவைகளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரயாசம் மிகுதியாய் படுவோம், பலன்கள் ஒண்ணுமே இருக்காது. அதைத்தான் இந்த கடைசி காலத்துல வரக்கூடிய இந்த பலத்த ஜாதி உருவாக்கப்படுகிறது. எல்லா விதமான பலன்களும் அற்றுப்போகக்கூடிய அளவிற்காக திராட்சை செடிகளின் மேலே தன்னுடைய கண்களை வைத்து திராட்சை ரசம், எல்லா விதமான மக்களுடைய மனதை மெய்யாகவே செழிப்பாக மாறப்படக்கூடிய திராட்சை ரசங்கள், அத்தி மரங்கள் மட்டுமல்லாமல் இங்கு காணப்படக்கூடிய மாதுளம் பழங்கள், அநேக விதமான பேரிச்ச மரங்கள், எந்தெந்த காரியங்கள் மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மகிமையான காரியங்களை தரக்கூடியதாக விளங்குகிறதோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் கண்களை வைத்து இவைகள் எல்லாவற்றினுடைய சாரங்களையும் அற்றுப்போக பண்ணி நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய பலன்கள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத பலன்களாக, நம்ம செய்யக்கூடிய ஜபங்கள்ல யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஜபங்கள்னால எத்தனை விதமான மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் உயர்த்தப்படுகிறீங்களா யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யக்கூடிய ஜபத்தினால எத்தனை பேருடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் மாற்றப்பட்டு போயிருக்கிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு சீராக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜபங்கள் யாருக்கும் பிரயோஜனமான ஒரு காரியமா இல்லை. அது கர்த்தராகிய தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த எந்த மக்களுக்காக எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதற்கும் எந்த விதமான பலன்களையும் தராத ஒரு ஜெபங்களாக நீங்களும் நானும் செயல்படுத்த ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. செய்யும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் பலன் இருக்கிறதான்னு பாருங்க. நான் இந்த ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் இந்த காரியங்களை தகுதியின் அடிப்படையில் நான் செய்கிறேன்னா, இவைகளை செய்யக்கூடிய தகுதியை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நான் செய்கிறேன்னா, இந்த ஜெபத்தை செய்யக்கூடிய அளவிற்கு இது எந்த தகுதியை கர்த்தராகிய தேவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார், இந்த ஜெபத்திற்கு என்னுடைய அடிபட்ட வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட ஒரு தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்க வேண்டும், இந்த தகுதியோடு கூட நான் செய்யக்கூடிய ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பாரே தவிர, இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆகாயத்திலே அடிக்கக்கூடிய சிலம்பத்தை போலவே அடிக்க ஆரம்பிப்போமே தவிர பலன் ஒன்றுமே வராது. சிலம்பம் படுகிறது முக்கியம். அது எதற்காக நாம் சிலம்பம் படுகிறோம் என்றால், எதிரிகளை நம் வசமாய் வரவிடாத அளவிற்கு தடுக்கக்கூடிய அளவிற்காக சிலம்பத்தை பண்ண வேண்டியது அவசியம். யாருமே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் ஆகாயத்தில் போய் நம்ம சிலம்பத்தை அடிக்கிறது உண்டானால் யாருக்கு அதனால் பயன் உண்டு? இதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்ல செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும், செய்யப்படுகின்ற எல்லா ஊழியங்களும், செய்யப்படுகின்ற எல்லா பிரயாசங்களும் ஆகாயத்தை அடிக்கக்கூடிய அளவிற்காக. காரணம், உங்கள் மேல் வரக்கூடிய பலத்த ஜாதியினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நீங்கள் விருதாவாக பிரயாசப்படும், வேஸ்டாக இயங்க வேண்டும், வேஸ்டான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். அதனால் கர்த்தராகிய தேவனுக்கும் உங்களுடைய காரியத்தின் நிமித்தம் மெய்யாகவே மனதில் அநேக விதமான சந்தோஷம் வரக்கூடாது, உங்களுக்கும் ஒரு நிறைவான ஒரு நன்மை நீங்க பெறக்கூடாது. எந்த காரியத்திற்காக அந்த ஊழியத்தை செய்கிறீங்களோ அதிலும் எந்த விதமான நன்மையும் வரக்கூடாது என்கிறதிலே கண்ணும் கருத்துமாய் வரக்கூடிய இந்த ஒரு இயக்கம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய பிரயாசங்களுக்கும் ஏற்ற பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தேவ ராஜ்யத்திலே மகிமை நிறைந்த ஒரு ஸ்தானத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். சாத்தானை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்கள் கூட நான் பேச வேண்டியது அவசியம். பிசாசு நாம் நினைக்கிறதை போல அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய பிசாசை பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த பிசாசை துரத்த வேண்டும் என்றால் கையில ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு இரும்பு உலக வச்சுக்கணும், ஒரு விளக்கமரம் வச்சுக்கணும், ஒரு செருப்பு வச்சுக்கணும், அநேக விதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் பேய் பக்கத்துல வராது. பேய் நமக்கு அருகாமையில் வராது இருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை விதமான மாந்திரிகம் பண்ண மந்திரம் பண்ண என்னென்னமோ காரியத்தான் சொல்லுவாங்க. இந்த பிசாசுகள் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய டம்மி பிசாசுகள் இப்ப கிடையாது. இப்ப வரக்கூடிய பிசாசுகள் எல்லாம் ரொம்ப வல்லமை செறிந்ததாக, அவைகள் நீங்களும் நானும் யோசிக்கிறதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயக்கத்தின் ஊடாக கடந்து வரக்கூடிய பிசாசுகளா. அந்த சாத்தானுடைய வல்லமைகளை இனம் காணுகிறதற்கு முன்பதாகவே எங்கேயோ நம்ம விலகி போயிடுவோம். அந்த அளவிற்கு நம்மை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கான அதிக வீரியத்தை தன்னுடைய வாயிலே வைத்திருக்கக்கூடியதாக, தன்னுடைய செயல் வடிவிலே இயங்க செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல பிசாசனுடைய காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். பிசாச கதை நமக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாலும் கூட இந்த பிசாசை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புத்தகத்துல முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள்.
முதல் காரியம், சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சர்ச்சுக்கு வரக்கூடிய வரைக்கும் முழு உதவிகளையும் அவன் நமக்காக செய்வான். உங்களுக்கு பைக் ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுங்களேன், அவனே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவான். பைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதாவது அந்த கிக்கர் பயன்படுத்த முடியலையா, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கிறதா, சாத்தான் நின்று நம்மை பார்த்து சொல்லுவார், நானே உனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்ப்பா, எங்கே போகிற, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், கைவிடாத கண்மலைக்கு போகிறேங்க. உடனே அந்த சாத்தான் சொல்லுவார், நானே உனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு அதாவது பட்டன் ஸ்டார்ட்டில் சரியாக ஒர்க் ஆகவில்லைன்னு சொன்னால் கிக் ஸ்டார்ட்டை வச்சு நானே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய மனதில் யோசிப்போம், பரவாயில்ல பிசாசு மனதில் போயிட்டான் போல இருக்கிறேன்னு சொல்லி. பிசாசுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. இங்கு உட்காரக்கூடிய நேரத்தில் கூட அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அங்கு நீங்க ஆராதனை பண்ணக்கூடிய நேரத்தில், கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கக்கூடிய நேரத்தில், எல்லா விதமான காரியத்திலும் சாத்தானுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எப்ப பிரச்சனை வருது, வசனங்கள் எப்படா விதைக்கப்படும் என்று சொல்லி சாத்தானுடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. வசனம் வராதிருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தான் பேசாமே அமர்ந்திருக்க ஆரம்பிப்பான். அவனும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருப்பான். அவனும் நம்மள மாதிரி அல்லேலூயா பாட்டு பாடுவான். அவனும் எழுந்து எல்லா விதமான காரியத்தையும் செய்வான். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படக்கூடிய நேரத்துல நமக்குள் வரக்கூடிய அந்த வசனங்களை எடுத்து போடும்படிக்காக, இந்த வசனத்தை நீங்களும் நானும் உற்று கவனிக்க விடாத அளவிற்கு அவ்வளோ நேரம் வரைக்கும் சத்தமே இருக்காது. அந்த வசனம் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தை திடீர்னு சொல்லி ஒரு வெடிச்சத்தம் கேட்கும். உடனே நம்முடைய மைண்ட் அப்படி டைவர்ஷன் ஆயிடும். அவ்வளவுதான். அந்த ஒரு இமைப்பொழுது போகுதும் பிசாசுக்கு, சாத்தான் அந்த வசனத்தை எடுத்துடுவான். அவனுக்கு தேவை மற்ற எந்த விதமான காரியம் அல்ல, உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனம் பலன்களை தரக்கூடாது. அந்த பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சாத்தானை எதிர்க்கும் வல்லமை பெற்றவனாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருவீங்க. சாத்தானுக்கு தெரியும், நமக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் பிசாசுக்கு என்ன ஒரு காரியம் தெரியும், இந்த வசனத்தை நான் வளரும்படிக்காக அனுமதிக்கிற உண்டானால் இது ஒரு சின்ன ஒரு விததான, இதனால என்ன விதமான பாதிப்பு வர முடியும், இது ஒரு சின்ன ஒரே ஒரு காரியம் தானே, இதை வைத்துக்கொண்டு இந்த மனிதன் என்ன விதமான மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று சொல்லி சாத்தான் மெய்யாகவே கவலையினமாய் காணப்படவே மாட்டான். சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்மை வஞ்சிக்கும்படிக்காய் வரக்கூடிய சாத்தான். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய வரைக்கும், இந்த வசனத்துல பல விதமான வழிமுறைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். வசனத்துல விதைக்கக்கூடிய அந்த 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 விதைகளை பற்றி கர்த்தராக தேவன் பேசுகிறார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகள், கல்பாறையான அந்த நிலங்களிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகள் என்பதை பற்றிலாம் கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்ப சாத்தான் எந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு போகிறான் அப்படின்னா, பாதுகாப்பே இல்லாத இருக்கக்கூடிய அந்த நிலங்களிலே காணப்படக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டு போகிறார். ஒரு அலட்சியமா உட்கார்ந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு செய்தி கொடுக்க போறாரு, நல்ல ஒரு செய்தியா தான் இருக்கும். அதனுடைய நோட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். வீட்டில் போய் நம்ம அந்த காரியங்கள் யாவற்றையும் பார்ப்போம் என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிப்போம். எழுத்தாக இருக்கும், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தராது. எழுதுவீங்க, எல்லாமே எழுதுவீங்க, எல்லா விதமான காரியத்திலையும் எல்லா விதமான காரியங்களையும் புரிந்து கொண்டதை போல இவைகள் எல்லாவற்றையும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்ட மாத்திரத்தை எல்லாரும் தலையாட்டினாங்க. ஆமாண்டவரே, எல்லாத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சோம். ஆனா அந்த கடைசி அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக விதமான விஷயங்கள் விளங்கி கொண்டதை போல காணப்பட ஆரம்பித்தாலும் வசனம் திருடப்படுகிறது உண்டானால் வளராதிருக்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிச்சோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா, இத்தனை வருஷம் நாம் வசனங்களை கேட்டுக்கக்கூடிய நீங்களும் நானும் எவ்வளவு கனிகளை நம்ம கொடுத்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ விதமான அந்த விதைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் வசனங்கள் வளர்க்கப்படக்கூடிய அளவிற்காக எத்தனையோ விதமான வல்லமையான கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. அதே விதமான ஒரு நடவடிக்கை, அதே விதமான ஒரு வாழ்க்கையினுடைய சாரம், மாற்றமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே விதமாக தூங்கி வழியக்கூடிய ஒரு அனுபவம், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம், பலவிதமான பாவங்களை விட்டு விலக முடியாத இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் அந்த வசனம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே வளரவில்லை என்கிறதை காட்டிலும் வசனம் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை விட்டு திருடப்பட்டு போயிடுச்சு. சில நேரங்களில் நீங்களும் நானும் பார்க்க முடியும், நம்முடைய வாயை திறந்து, அதாவது மேலே ஒரே ஒரு சாப்பாட்டினுடைய ஒரே ஒரு காரியத்தை, ஒரு பட்டாடின்னு வச்சுங்களேன், அல்லது ஒரே ஒரு அதாவது இந்த ஒரு கடலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், தூக்கி வாயில மேலே தூக்கி எறிந்து வாயை திறந்து நான் பிடிக்கக்கூடிய நேரத்தில் வாய்க்கும் அந்த கடலைக்கும் இடையில சாத்தான் தன்னை கையை வச்சு பிடிச்சிட்டு போயிடும். அவ்வளவுதான். இதுதான் நடக்கும். எல்லா காரியங்களையும் நீங்களும் நானும் கேட்கறதுக்கு ஆசையா உட்கார்ந்துருப்போம். அது உங்களுக்கு அருகாமையில் வரக்கூடிய வரைக்கும் அமைதியாய் காணப்படக்கூடிய சாத்தான் எளிதாக அவைகளை பிடுங்கிக் கொண்டு போக ஆரம்பிச்சிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மற்ற எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சரி, வசனத்தை மட்டும் எந்த விஷயத்திலும் இழக்காதபடிக்கு, வசனம் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் என்றால், என் வாழ்க்கையிலே வசனம் சும்மா இருக்காது.
அது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிச்சு. நான் வந்த மாதிரியே இருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய ஒரு மாற்றத்தின் ஊடாக இந்த வசனம் என்ன காரியமாகும்படி என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டதோ அதற்கேற்ற விளைச்சல் என்னுடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறது உண்டானால் வசனத்தை நான் இழந்து விட்டேன் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்காக வந்து, ஆனா வந்த அந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படவே இல்லை. அதே மாதிரி நான் இருக்கிறேன். அதே விதமான தன்மை, அதே விதமான சூழ்நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கப்பட்ட வசனம் சரிதான், கொடுத்த ஆண்டவரும் சரிதான், ஆனால் வசனத்தை திருடும்படிக்காக நீங்களும் நானும் விட கொடுக்க ஆரம்பிச்சனால்தான் வந்த மாதிரியே நீங்களும் நானும் எழுந்து போக ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த பலத்த ஜாதியினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா வந்து, அவன் நம்முடைய சரீரத்தை அல்ல, அவன் நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை வளர பண்ணக்கூடிய வசனத்தை திருடும்படிக்காய் கலந்து விடுகிறார். வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உங்கள் வாழ்க்கை நிலைகளை இந்த வசனம் உருவாக்க ஆரம்பிச்சு. கர்த்தராகிய தேவனுடைய வேத புத்தகத்துல வசனத்தை பற்றி பல விளக்கங்களை நாம் பேசிக்கொண்டே வர முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த வசனம் ஒரு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை எத்தனை மாற்றங்களை மனு குலத்திற்கு உருவாக்கி கொண்டு வருகிறது என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வாயிலே காணப்படும் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மனு உருக்கொண்டு பூமியிலே வந்தது. இந்த வார்த்தை பூமியில வந்த மாத்திரத்துல இந்த வார்த்தை செய்த காரியத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து இப்ப வார்த்தையாக பூமியில வர்றார். வார்த்தை செய்த காரியத்தை பாருங்க. மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து இந்த வார்த்தை மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை தரக்கூடியதாக விளங்கிற்று. ஒரு வார்த்தை எத்தனை மாற்றங்களை மனுக்குலத்திற்கு உருவாக்குகிறது என்று பாருங்கள். இதுதான் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் பலவீனமாக காணப்படக்கூடியவைகள் அல்ல. அந்த ஒரு வார்த்தை பூமியில இறங்கி வந்துச்சு, எத்தனை மக்களுடைய பாவங்களை சுமக்கும் ஒரு வார்த்தையாக விளங்குச்சு பாருங்க. எத்தனை மக்களுடைய எல்லா விதமான தீமையான கட்டுக்களிலே நின்று அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக விளங்கிச்சு என்று பாருங்கள். இந்த ஒரு வார்த்தையாக இயேசு கிறிஸ்து வந்ததுனாலதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையான ஒரு காரியங்களை பெறக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய இந்த வார்த்தை மட்டும் அப்படியே ஆண்டவராகிய தேவனுடைய வாயிலே இருந்திருக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் ரட்சிப்பின் திட்டத்தின் ஊடாக கடந்து போயிருக்க முடியாது. இந்த ஒரு வார்த்தை பூமியிலே வந்த இந்த வார்த்தை எத்தனை உருமாற்றங்களை தர ஆரம்பிச்சது பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போது. அது அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் அதே வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்குள் ரட்சிப்பின் வல்லமைகளின் ஊடாக கடந்து போவோம். ஒரு வார்த்தை ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை எத்தனை மாற்றங்களை இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களுக்குள் தருகிறது உண்டானால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை எத்தனை மாற்றங்களை எனக்கும் சரி, எனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் சரி, இந்த வார்த்தைகள் எத்தனை மாற்றங்களை தர வல்லமை பெற்றது என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். அதனாலதான் இந்த சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வந்து, வசனமாகிய வார்த்தைகளை திருடிக் கொண்டு போகும்படிக்காக அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு கடந்து வர ஆரம்பிக்கின்றான். எல்லா விதமான காரியங்களிலும் வசனம் அறிவிக்கப்படக்கூடிய வரைக்கும் சாத்தான் எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணாம பேசாம உட்கார்ந்து ஆரம்பிப்பான். இந்த வசனம் எப்பொழுது விதைக்கப்பட ஆரம்பிக்கிறதோ ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன், ஒரு சின்ன ஒரு மனதிலே ஒரு சின்ன ஒரு மாற்றம், அந்த மாற்றம் வரக்கூடிய அந்த ஒரு இமைப்பொழுது பிசாசுக்கு போதும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை அவன் திருடி கொண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். ஆகவே கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, சொல்லப்படும் வார்த்தைகள் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் எங்கிருந்து புறப்பட்டு வர ஆரம்பித்தாலும் கூட அந்த வசனங்களை நீங்களும் நானும் இழக்க கொடுக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினார்னா அது சாதாரணமாக ஒரு நேர போக்குக்காக கர்த்தர் வார்த்தையை பேசவே மாட்டார். கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை பேசினார்னா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி உண்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்களை தரும்படிக்காக கர்த்தர் அந்த வார்த்தையை பேசுவார். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களை உள்ளடக்கித்தான் கர்த்தர் பேசுவாரே தவிர சும்மா வீணான வார்த்தைகளை ஆண்டவராக தேவன் உச்சரிக்கக்கூடியவர் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையிலே 1000 உள்கருத்து உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். அது எனக்கு தேவையான பல கருத்துக்கள் நான் வளர்கிறதற்கு, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சீர்கட்ட பகுதிகளெல்லாம் சீராக்கப்படுவதற்கு, ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு பலவிதமான செய்திகள் உள்ளடக்கப்பட்ட வார்த்தைகளைத்தான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். அப்ப எனக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை அல்ல, எனக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறதுனால இந்த வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் மிகுந்த பலன்களை தர உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த பலத்த ஜாதியிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் நமக்கு உண்டு. பலத்த ஜாதி வரும்போதே முதல் காரியமாக நீங்களும் நானும் என்ன எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும்? வசனங்களை பற்றிதான எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்.
திருடிட்டு போயிடாத அளவுக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் விளைக்கப்பட முடியாத அளவிற்கு, சாத்தான் களைகளை கொண்டு வந்து விடாத அளவிற்காக ஜாக்கிரதையாய் என்னுடைய வசனத்தை நான் பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாய் காணப்பட ஆரம்பிச்சா தான் இந்த கடைசி காலத்தில் சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. இந்த சாத்தான் செய்யக்கூடிய மற்றும் ஒரு விஷயத்தை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள்ல 5வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ரெண்டாவது காரியம், கர்த்தர்கிட்டயே அவங்க தைரியமா பொய் சொல்லுவாங்க. ஏன் நேற்று நீங்க ஜெபிக்க வரல அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய மனுஷன் கேட்கிறான், கர்த்தருடைய ஊழியக்காரன் கேட்கிறான். வீட்டில் தான் உட்காந்துருப்போம், மற்ற எல்லா விதமான வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். என்றாலும் கூட முக்கியமான ஒரு வேலைக்காக நான் வெளியே போயிட்டேங்க, என்னால் ஃபோன் அட்டன் பண்ணவே முடியல. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன். நான் பைக்கில் நான் ரைடிங் பண்ணி வீட்டில் உட்காந்து எல்லா விதமான காரியத்தையும் மக்களோடு உட்காந்து காப்பி குடிச்சு பேசிட்டு இருப்பார். ஆனால் பேசக்கூடிய வார்த்தை என்ன பேசுவார்? நான் பைக் ரைடிங்கில் இருந்தேன் பாருங்க, அந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் எனக்கு ரிங் ஆக ஆரம்பிச்சதுனால என்னால் எடுத்து பேச முடியல, என்னால் அந்த ஜெபத்திற்குள்ளாக பங்கு பெற முடிகிறது இல்லை. நிறைய நேரங்களில் இந்த பொய்யான அநேக விதமான காரணங்கள் எல்லாம் சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. நீங்கள் யார்கிட்ட பொய் சொல்கிறீங்க அப்படின்னா மனுஷங்கிட்ட இல்லை, கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக பொய் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அவைகளுக்கு மிஞ்சினவைகள் எல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். எது உண்டோ அதை உண்டுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் வரலன்னு சொன்னா அதுக்கு நிறைய இல்லாத அநேகம் சாக்குப்போக்குகளை சொல்லாதீங்க, இருக்கிறதா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போன காரணம் இதுதாங்க. என்னால் இன்றைக்கு அதிகாலை வேளையிலே விழித்திருந்து என்னால் எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளுக்கு இதுதான் காரணம், என்னுடைய தப்பிதங்களுக்கு இதுதான் காரணம். ஏன் முன்பு மாதிரி உங்களால் ஜெபிக்க முடியல? அந்த தப்பிதங்களுக்கு காரணம் இது என்கிறதை மறைக்காமல் சொல்லுங்க. இப்படி நீங்கள் மறைத்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் சாத்தானால் வரக்கூடிய வஞ்சகங்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய விஷயங்களுக்கு, நிறைய பாவங்களுக்கு, நிறைய விதமான குற்றங்களுக்கு ஜனங்கள் சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது என்னுடைய பலவீனத்தினால் வந்தது, இந்த ஒரு தப்பு இது நானா விரும்பி செய்யல, எல்லா ஜனங்களும் தூண்ட ஆரம்பிச்சனால அது ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனேன். கர்த்தர் சொல்லுங்க, தப்புன்னா தப்பு தான். அது நீ விருப்பப்படாம நீ எப்படிங்க அந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போவீங்க? ஒரு குற்றத்தை நீ செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த அவன் சொன்னா இவன் சொன்னா என்கிற ஒரு மாற்று கருத்துக்களை அல்ல, நான் அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டேன் என்பதை பற்றி தைரியமா ஓப்பனா பேசுங்க. இப்ப பிசாசு சொல்லக்கூடிய நிறைய விதமான விஷயங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பிசாசுகள் அநேக விதமான மாற்று கருத்துக்களை, சப்பை கட்டுக்களை, அல்லது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி பொய் சொல்லக்கூடிய விஷயங்களை, நம்முடைய மனதை தூண்டி காரியங்களை பேசும்படியான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பொய்கள் எல்லாம் சாத்தானால் வரக்கூடிய முக்கியமான தந்திரங்களிலே ஒன்று. கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அவர்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே கர்த்தராகிய தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுக்கு முன்னால் நாங்க பொய் சொல்ல ஒரு மனுஷனுக்கு இல்லை, கர்த்தருடைய ஆவினால் எப்பொழுது நீங்கள் நிரப்பப்பட்டீர்களோ கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சுத்தி இருக்கிறது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தராகிய தேவனால் கவனிக்கப்படுகிறது. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாற்று கருத்துக்களும் இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறதாக நீங்கள் பேசுகிறது உண்டானால், இருக்கிறவைகள் இல்லை என்கிறதை பற்றி நீங்கள் சாதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்கள் மனுஷனிடத்தில் அல்ல கர்த்தருக்கு முன்பதாக பொய் பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த பொய்கள் எல்லாம் சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தந்திரம். இந்த பலத்த ஜாதி என்ன ஒரு காரியத்தை செய்ய போகிறான் அப்படின்னா, பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான தரிசனங்கள், பொய்யான காரியம். இது இப்பதான் கர்த்தர் என்கிட்ட இப்பதான் பேசிட்டு போக ஆரம்பித்தார். இந்த ஒரு கருத்துக்களை கர்த்தராக தேவன் என்னோடு கூட பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். நிறைய தீர்க்கதரிசிகளை பற்றி நான் உங்களோடு கூட சொல்ல முடியும். ஆரம்ப நாட்களில் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசனம் பேசக்கூடிய ஒரு அம்மா, ஒரு சகோதரி அவங்கள போய் ஜெபம் பண்ணுறதுக்காக கடந்து போனாங்க. எனக்கு தெரிந்த ஒரு அறிமுகமாக்கப்பட்ட ஒரு சகோதரி தான். அந்த சகோதரி போய் ஜெபிக்கும்படிக்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய நாமத்தினால் அந்த சகோதரி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. உன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைமா, ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால சாமுவேல் என்கிற ஒரு பெயரை நீ வைக்க வேண்டும் என்கிறத பற்றி சொன்னாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையினால சாமுவேல்ங்கிற பேரை வைக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சாமுவேல்ங்கிற பேரை வைக்கணும். அதுக்கு முன்னால் என்ன பேர் சேர்க்கலாம், பின்னால் என்ன பேர் சேர்க்கலாம்னு யோசிச்சு பார்த்தாச்சு. எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் முடிவடைந்து பிறகு பிரசவத்திற்கு பிறகு பார்த்தபொழுது பெண் குழந்தை போயிடுச்சு. கர்த்தர் பேசியிருந்தார், சாமுவேல் பேர் வைன்னு சொல்லியிருந்தார்.
ஆனால் இப்போ பெண் குழந்தையாக போய்விட்டது. உடனே போய் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க, என்னங்க சாமுவேலும் பேர் வைக்க சொன்னீங்க, ஆண் குழந்தைன்னு சொன்னீங்க, பெண் குழந்தையாக பிறந்துருச்சு, கர்த்தருடைய நாமத்தினால் சாமுவேலும் பேர் வைக்க சொன்னீங்க, இப்போ நான் இந்த குழந்தைக்கு நான் என்ன விதமான காரியத்தை செய்கிறேன்? உடனே அந்த அம்மா சற்று உடனே யோசிக்க ஆரம்பித்தாங்க. சொன்னாங்க, இந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறதுனால்தான் உனக்கும் உன் புருஷனுக்கு வந்து ரொம்ப சண்டை. இது ஆண் குழந்தையாக பிறந்த உண்டானால் நிச்சயமாக அதாவது இந்த பிள்ளை வந்து அவங்க அப்பா தூக்கிட்டு போயிருப்பார். இந்த குழந்தை உன்னிடத்திலே தங்காது. ஆகவே இந்த குழந்தையை கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி வரைக்கும் ஆண் குழந்தையாக வச்சிருந்தாரு. ஆனால் கடைசி நேரத்தில் உன்மேல் கர்த்தராகிய தேவன் கருத்துள்ளவராக இருந்ததுனால இந்த பிள்ளை உங்களோடவே இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவராகிய தேவன் ஆண் குழந்தையை பெண் குழந்தையாக மாற்றி பறக்க வச்சுட்டார். இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் இது கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை என்கிறதை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய நிறைய வார்த்தைகள் உண்டு. கர்த்தராகிய தேவன் இப்ப எங்க இருக்கிறார்? இங்கதான் பக்கத்துல உட்காந்துருக்கிறார். நான் அவர் தான் உட்காந்து ஒரே பிளேட்ல உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சோம். அவர் வந்து ஒரே ஒரு கருவாட்டு துணை, அதாவது அந்த 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 துண்டை கேட்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவரே எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் அவரோடு கூட சண்டை போட்டுக்கக்கூடிய நேரத்துல தான் நீங்க எனக்கு வந்து தொலைபேசியில அழைப்பின் கூடாக என்னை அழைக்க ஆரம்பிச்சிங்க. இப்படி நிறைய ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அவைகளுக்கு மிஞ்சினவைகள் எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட்டிருக்கும். எதை ஆண்டவராக தேவன் காண்பித்தாரோ சொல்லுங்க. நீங்களா உங்களுடைய மனம் போன போக்கின்படி பேசாதீங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்னாரு, கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசினார், கர்த்தர் தரிசனம் காமித்தாரு. இல்லாத பொல்லாத கலைகள் யாவற்றையும் பேசுகிறது கர்த்தருடைய பணி இல்லை. ஆண்டவராகிய தேவன் நீங்களும் நானும் மெய்யாகவே ஆராதிக்கக்கூடிய தேவன் பட்சிக்கும் அக்கினியாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லக்கூடிய ஒரு தேவன் அல்ல, மனம் மாறக்கூடிய ஒரு கடவுளும் அல்ல. அவருடைய ஊழியமாய் செய்யக்கூடிய நீங்களும் நானும், அவருடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் தப்பு என்று சொன்னால் தப்பாக ஒத்துக்கொள்ளுங்கள். தப்புக்கு நீங்களும் நானும் அநேகம் சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. தப்புனுடைய காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் அவைகள் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது என்கிறதை போல அநேக விதமான மாம்ச போர்வைகளை போர்த்தாதிருங்கள். அவைகள் எல்லாம் சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய பலத்த ஜாதி உங்களையும் என்னையும் பொய் பேசும்படிக்காக தேவன் அறிவியாததை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு அநேகம் பெயர் பெற்ற இருக்கக்கூடிய மக்கள் அநேகம் பேர் உண்டு. தீர்க்க தரிசனம் சொன்னாதான் மக்களுக்கு மத்தியிலே அநேக மதிப்பீடு செய்யக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே இல்லாத காரியங்களை வாயில வந்த விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய தீர்க்கதரிசிகள் எண்ணிக்கையிலே அதிகமாய் காணப்படக்கூடிய இந்த காலம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவன் பேசாத ஏதாவது ஒரு பொய் கருத்துக்களை நீங்கள் பேசுகிறது உண்டானால் அவைகள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பாக முடிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது சாத்தானால் பலத்த ஜாதியினால் வரக்கூடிய கடைசி கால வஞ்சனை என்கிறதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் பேசினான்னு சொல்லுங்க, பேசலன்னா பேசாம இருங்க. அந்த ஒரு காரியத்தை பத்தி நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சொன்னாருங்க, ஒரு ஜெபம் ஒன்றை ஏற்பாடு செய்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக விதமான மக்களுக்கு கர்த்தர் தரிசனங்களின் மூலம் பேச போகிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை நீங்க பார்க்க போறீங்க. இப்படி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களை இயக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல பல விதமான மக்கள் எழும்பி தரிசனங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசினார், என்கிட்ட வந்து இந்த ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். இப்படி பல விதமான மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நான் மட்டும் ஒண்ணுமே சொல்லாம போனா என்னை குறித்து ஜனங்கள் என்ன நினைப்பாங்க சொல்லி ஏதாகிலும் ஒரு கருத்துக்களை நீங்கள் பேசுகிறது உண்டானால் அவைகள் கர்த்தராகிய தேவனால் அல்ல, சாத்தானால் வடிவமைக்கப்பட்ட ஒன்று என்பதை இனம் கண்டு கொள்ளுங்கள். ஜாக்கிரதையா இருங்க. ஒரு முறை நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு முறையும் சாத்தான் உங்களை பயன்படுத்தியிருப்பார். ஒரு முறை சாத்தானுக்கு நீங்க அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இனி நீங்கள் பார்க்கக்கூடிய தரிசனங்கள் எல்லாம் சாத்தானால் வரக்கூடியதாகும். இனி நீங்கள் பார்க்கக்கூடிய சொப்பனங்கள் எல்லாம் பிசாசினால் கொடுக்கப்படக்கூடியதாகும். இனி நீங்கள் காணக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு புறம்பாக்கப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாகிலும் ஒரு காரியத்தை பத்தி ஒரு ஆக்சிடென்ட்டை பத்தி பாக்குறீங்க, அல்லது அதாவது இது இந்த அனிமல்ஸை பத்தி பாக்குறீங்க, அநேக விலங்குகளை பத்தி பாக்குறீங்க வச்சுங்களேன், ஒரு 2 முறை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்திலும் அந்த அனிமல்ஸ் பத்தி தான் வந்து கொண்டே இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. அப்படி தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கிறத பார்ப்பீங்க. இதே மாத்திரம் பிசாசு கூட ஒரு முறை நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறது உண்டானால் தொடர்ச்சியாக அவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு தடவை அந்த பொய்யான தரிசனங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பொய்யான சொப்பனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், பொய்யான வார்த்தைகளுக்கு மனம் திறக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாவற்றையும் சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி
தொடர்ச்சியாய் உங்களை அவன் மெய்யாகவே தன்னுடைய கையிலே காணப்படக்கூடிய கருவியாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்கின்றார், ஒரு முறைக்கு 10 முறை ஆராய்ஞ்சு பாருங்க, இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா இல்லையான்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த காரியங்களுக்கு மிஞ்சினதாக இருக்கிறது உண்டானால் அவைகளை எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த கருத்துக்களை நீங்கள் வெளியே சொல்லாதிருக்கிறது நல்லது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மூன்றாவது, நம்மை மோசம் போக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியவன் சாத்தான். மோசம் போக்குகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணக்கூடிய தன்மைக்கு பேர் மோசம் போக்கக்கூடிய அனுபவம். சாத்தான் செய்யக்கூடிய காரியம் என்ன, நீங்க அவனை முழுவதுமாக நம்ப ஆரம்பிக்கிறது உண்டு. ஆனால் நம்பிக்கை துரோகங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் உருவாக்கி உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைய ஊழியர்களுடைய பெயரை நான் சொல்ல முடியும், ஆனால் உங்களுக்கு முன்னால் நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படல. நிறைய ஊழியக்காரர்கள் கர்த்தரே இல்லாமல் இயங்கக்கூடிய பல விதமான ஊழியக்காரர்கள் இன்னைக்கு உண்டு. கர்த்தரே இல்லாம நிறைய ஊழியங்களை செய்யக்கூடிய நிறைய ஜனங்கள் இந்த நாட்களிலே உண்டு. நிறைய விசுவாசிகள் அவங்களுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் தங்களுடைய பெயரை விசுவாசிகள் என்கிற ஒரு மார்க்கத்தானாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக விளங்கக்கூடிய பல விதமான மக்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சாத்தானை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதே தங்களுக்கு தெரியாத அளவிற்காக சாத்தான் ஒவ்வொரு மனிதரையும் அவர்கள் அறியாத அளவிற்கு அவர்களை வஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்துக்கிறார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்களும் நானும் அறிந்த ஒரு விஷயம். நல்ல ஒரு பெரிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு மனிதனாக விளங்கினவன் சிம்சோன். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய மகா உன்னதமான பலம் நிறைந்த ஒரு மனுஷனாக பலசாலியாக விளங்கினவன். அவனுக்கு அவன் பலத்தின் மேல் அதீதமான ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் அவனுடைய கரங்களை நம்பி ஒரு பெரிய ஒரு பொறுப்புகளை தந்திருந்தாரு. இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் அந்த நாட்களில் நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவிற்காக இஸ்ரவேல் மக்கள் சிம்சோனுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. தங்கள் பிரச்சனைகள் யாவற்றையும் சிம்சோனுக்கு முன்பதாக வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொல்லக்கூடிய அந்த சிம்சோனுக்கு முன்பதாக அவன் அவர்களுக்கு தேவையான நல்ல தீர்வுகள் யாவற்றையும் அறிவிக்கக்கூடிய அளவிற்காக. அதாவது இப்போ நம்மளை தேடி வீட்டில் அநேக விதமான மக்கள் வருகிறது உண்டானால் நம்ம எவ்வளவு பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறோம் என்கிறதை பற்றி யோசிக்க வேண்டியது அவசியம். செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதனாகவே கர்த்தர் அவனை உருவாக்கி வச்சிருந்தார். எல்லா ஜனங்களும் அவனுடைய முக தரிசனத்துக்காக தேடி வருவாங்க. எந்த பிரச்சனையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவன்கிட்ட தான் சொல்லுவாங்க. தீர்க்கமான யோசனைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்க தான் சொல்ல முடியும். கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகத்தை உங்களுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பெற்றிருக்கக்கூடிய மனிதன் நீங்கள். ஆகவே நீங்க பேசக்கூடியவைகள் எல்லாம் 100% உண்மையானவர்கள் என்பதை பற்றி அறிந்து எல்லா ஜனங்களும் வாசல்ல காவலாய் கிடக்க ஆரம்பிச்சாங்க. எங்க முறை எப்போ வரும், எங்களை சிம்சோன் சந்தித்து எப்பொழுது எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தருவார் என்பதை பற்றி இடைவிடாமல் வாசலை காவல் காக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிம்சோனுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இதை காட்டிலும் அவனுடைய விருப்பம் வேறாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அவன் பல விதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக தன்னுடைய பலத்தின் மேல் ஒரு பெரிய ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை பெற்றவனாக இந்த பலத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு மனிதனாக இந்த பலம் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி அந்த சிம்சோன் மறந்துட்டான். இது கர்த்தராகிய தேவனால் மையாகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பலம் என்பதை மறந்து போன சிம்சோன் இந்த பலத்தினால் என்ன காரியங்களையும் சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அதீதமான நம்பிக்கையோடு கூட இந்த சிம்சோனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சு. இதற்கேற்றால் போல பெலிஸ்தியர்கள் அவனை கையும் மெய்யுமாக கட்டி இழுத்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த பலத்தை பயன்படுத்தி 1000 பெலிஸ்திய ஜனங்களை சாய்த்து போட்டு கர்த்தருடைய நாமத்தினால் தப்பித்துக் கொண்டு திரும்ப தன்னுடைய ஊருக்கு கடந்து வந்தார். பெலிஸ்தியர் நாட்டுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த கோட்டை வாசல் கதவுகளோடு கூட நிலையோடு கூட பெயர்த்து கொண்டு அந்த சிம்சோன் வெளியேறி கடந்து போகக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த பலத்தை பற்றி ஒரு அபாரமான நம்பிக்கை, ஒரு விளையாட்டுத்தனமாக பலத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். இப்ப சிம்சோனுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரே ஒரு குறைவான ஒரு காரியம் காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன ஒரே ஒரு தவறு வரக்கூடிய நேரத்தில் அவைகளை நீங்கள் களையாது இருக்கிறது உண்டானால் அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய இழப்பை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. சிம்சோனுக்குள் காணப்பட்ட ஒரு சின்ன ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா, அந்நிய நாட்டில் போய் தன்னுடைய தேசத்துல எத்தனையோ விதமான மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்நிய நாட்டில் போய் ஒரு ஸ்திரீயோடு கூட அவன் சிநேகம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பிச்சான்.
எல்லா காரியங்களையும், இந்த நாட்டில் காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளையும் அவனை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் காத்திருப்பாங்க. இவனும் இந்த ஜனங்களையெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு, தேவன் தந்திருக்கக்கூடிய வேலைகளை புறம்பே தள்ளிவிட்டு அந்த சிறியை சந்திக்கும்படிக்காக போயிடும். இப்படியே நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு நாள் அந்த பெண் அவனை பார்த்து கேட்குறா, நீ ரொம்ப பலசாலி என்பதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறாய் சிம்சோன். உன்னுடைய பலத்தை பற்றி, அதீதமான பலம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை பற்றி எல்லா ஜனங்களும், பெலிஸ்திய நாடே பயம் கொள்ளக்கூடியதாய் விளக்குகிறது. உன்னுடைய பலம் எங்கே அடங்கி இருக்கிறது? எதை குறித்து நீ பலம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய்? பல நேரத்தில் அந்த பெண்ணோடு கூட அவன் விளையாட்டுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறான். இன்னும் இந்த பச்சையான கயிற்றுதான் நீ என்னை கட்டினா என்னுடைய பலம்லாம் போயிடும். இப்படி பலவிதமான விஷயங்களை பேசிக்கொண்டே வர ஆரம்பித்த. என்னுடைய சடைகளில் சில சடையில் எடுக்கிறது உண்டானால் பலம் போயிடும் எல்லாம் பேசிட்டு வர்றான். எந்த காரியத்திலும் அவனுடைய அந்த பலம் போகாது இருக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த பெண் மீண்டும் மீண்டும் நயம் காட்டி பேச ஆரம்பிக்கிறார். கடைசியில் தன்னுடைய உள்ளம் திறந்து அந்த பெண் அவனோடு கூட சொல்றான், நான் உன்னை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன் சிம்சோன். உன்னை கட்டி எல்லா பெலிஸ்தியருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். உன்னை சிறுமைப்படுத்த நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் மறைவாக நம்ம பேசிட்டு இருந்தான். மறைவாக உன்னுடைய பலம் எங்க இருக்கு, எந்த காரியத்தின் ஊடாக இருக்கிற என்பது பேர் பேசுகிறார். இப்ப ஓப்பன் டாக்கா அந்த அம்மா பேசுறா. என்ன பேசுறா? நான் உன்னை கட்டி சிறுமைப்படுத்தணும் ஆசைப்படுறேன் சிம்சோன். இந்த சிறுமையை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பலத்தை நான் பலமிழக்க செய்ய வேண்டியது அவசியம். அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த சிம்சோனும் கூட அந்த அம்மா வாயை திறந்து மனம் திறந்து பேசக்கூடிய அந்த வார்த்தையை அவன் கேட்ட மாத்திரத்தில் இவனும் மனசு திறந்துட்டார். என்ன பேச ஆரம்பித்து விட்டார்? என்னுடைய மகாபலம் எதிலே அடங்கி இருக்கிறது? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் வைத்திருக்கக்கூடிய உடன்படிக்கையிலே அந்த பலம் அடங்கி இருக்கிறது. என்னுடைய தலை ஒட்டுமொத்தமாய் சிறப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய பலம் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுகிறது என்கின்ற அந்த உண்மையை அந்த அம்மா பேசுகிற மாதிரி இவனும் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டான். நடந்த காரியத்தை பார்க்கிறோம். எல்லா விதமான பலத்தையும் இழந்து போன சிம்சோன் இப்பொழுது அந்த தெலீலாளுடைய மடியிலே படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தெலீலாள் அவனை தட்டி எழுப்பி, சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் உண்மையில வந்துட்டாங்கன்னு சொல்றான். வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல சிம்சோன் தன்னுடைய பலத்தை இழந்து போனதை அறியாதவனாக, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாதவனாக எப்போதும் போல உதறி போட்டு கொண்டு போவேன் என்று வெளியே போனான். கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு அவன் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா இந்த கடைசி காலத்துல காணப்படக்கூடிய சாத்தானுடைய முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னா, தேவன் உங்களை விட்டு, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போனதை கூட அறிய முடியாத மோசம் போக்கும் தன்மைகளை சாத்தான் உருவாக்குறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். சிம்சோன் அப்படித்தான் நினைச்சான். கடைசி நேரத்துல ஆண்டவருடைய நாமத்தினால பெலிஸ்தியர்கள் உனக்கு விரோதமா வந்துட்டான் சிம்சோன். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே நீ இப்பொழுது எழுந்து புறப்படு. அவன் எப்போதும் போல புறப்பட்டு, நான் மெய்யாகவே பெலிஸ்திய ராஜ்யங்கள் யாவற்றையும் அழிப்பேன் என்று சொல்லி புறப்பட்டு போக ஆரம்பித்தான். ஆனால் நித்திரை நேரத்திலே சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினதை அறியாமல் மோசம் போக்கப்பட்ட சிம்சோன் தான் மோசம் போக்கப்பட்ட அந்த காரியங்களை அறியாமல் வெளியே போனா கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு மாவரைக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், நான் கர்த்தராகிய தேவனுக்குள்ள இன்னைக்கும் இருக்கிறேன், கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, கர்த்தர் என்ற பேசுறாரு. ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க, ஒரு சின்ன ஒரே ஒரு மாற்று கருத்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்படுகிறது உண்டானால் கர்த்தர் உங்களை விட்டு விலகிடுவார், இருக்க மாட்டார். நீங்க செய்யக்கூடிய ஜபங்கள்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். நிறைய ஜனங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, நான் எவ்வளவுதான் தப்பு பண்ண ஆரம்பிச்சாலும் கர்த்தராகிய தேவன் என்னுடைய எல்லா விதமான காரியத்துக்கும் செவி கொடுப்பார். இல்லை, வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நாம் செய்யும் பாவங்கள் தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே குறுக்கு சுவராய் இருக்கிறது. அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாத அளவிற்காக அந்த பாவங்கள் தான் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தராக தேவன் செவி கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். என்றாலும் நம்முடைய குற்றங்கள் அறிக்கையிடப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராக தேவனால் உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆண்டவராக தேவனால் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாது. ஆண்டவராக தேவனால் கிரியைகளை நடப்பிக்க முடியாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கப்படக்கூடிய கிரியைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய பெயரில் வரக்கூடிய சாத்தானுடைய செயல்கள். அதெல்லாம் மோசம் போக்கக்கூடிய பிசாசின் தந்திரங்கள். இவைகள் கர்த்தராக தேவனால் உருவாக்கப்பட்டதே இல்லை. நமக்கு வரக்கூடிய தரிசனங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அதெல்லாம் கர்த்தராகிய தேவனால் வந்ததல்ல. ஒரு சின்ன ஒரு குற்றம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் கர்த்தர் அந்த இடத்திற்குள்ளாக வரவே மாட்டார். கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. நீங்க பண்ணக்கூடிய ஜெபத்திற்கு பதில் உத்தரவுகள் வருகிறதை போல நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் மோசம் போக்கக்கூடிய சாத்தானால் தரக்கூடிய ஒன்றை தவிர அவைகள் ஒன்றும் கர்த்தராகிய தேவனால் வரக்கூடியவைகள் அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. ஒரு சின்ன ஒரு குற்றத்தை வச்சுட்டு நாம் பேசக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கேட்கிறான்னு சொன்னா இல்லவே இல்லை, 100% இல்லை.
உங்களுடைய பாவங்கள் அறிக்கையிடப்படாமல் கர்த்தராகிய தேவனால் உங்கள் சத்தத்தை கேட்க முடியாது. உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் செவி கொடுக்க முடியாது. உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட்டு மீண்டும் கர்த்தராகிய தேவனோடு கூட நீங்கள் ஒன்றிணைக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஒரு சாக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, பாவத்தோடு கூட கர்த்தராகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ள எவ்வளோ பெரிய பரிசுத்தமானாக காணப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவனாக இருக்க ஆரம்பித்தாலும் அவனாலும் அந்த ஒரு காரியம் சாத்தியமற்ற ஒன்று. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைப்படி மோசம் போக்கும் சாத்தான். நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் கர்த்தர் கேட்பாருங்க, எவ்வளவு குற்றம் பண்ணாலும் கர்த்தர் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பதிலுத்தர்களும் கர்த்தராகிய தேவனால் வருகிறது அல்ல, எல்லாம் சாத்தானால் கொடுக்கப்படக்கூடிய மோசம் போக்கும் தந்திரம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவன் கர்த்தரை போலவே வெளிச்சத்தின் வேஷத்தை தெரித்துக் கொண்டு வருவான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரித்துக் கொள்ளக்கூடிய சாத்தான் வந்து கர்த்தரை போலவே பேச ஆரம்பிப்பான். உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளைப் போலவே. நீங்களும் நானும் இந்த காரியங்களை இனம் காண முடியாத அளவிற்காக தேவனை போலவே உங்களுக்கு முன்பதாக வலியுறுத்தக்கூடிய சாத்தான் வந்து காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிப்பான். ஜாக்கிரதையா இருங்க. பாவம் செய்யும் எந்த மனுஷனோடும் கூட கர்த்தர் தொடர்பு கொள்ள மாட்டார். அக்கிரமத்தோடு கூட காணப்படக்கூடிய எந்த மனுஷனோடும் கூட, அல்லது ஒருவேளை அக்கிரமத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறது உண்டானால் கூட தேவன் உங்களோடு கூட ஒரு நாளும் இடைப்படவே மாட்டார். உங்களுக்கு வரக்கூடிய தரிசனம்லாம் பொய், எல்லாம் சாத்தானால் வரக்கூடிய மோசம் போக்கும் தன்மை. இந்த காரியங்களை குறித்து நீங்க ஜாக்கிரதையாக இல்லாது இருக்கிறது உண்டானால் பலம் கொண்ட ஜாதி உங்களுடைய பலன்கள் எல்லாவற்றையும் விளக்க செய்யக்கூடிய அளவிற்காக திராட்சை கொப்புகள் யாவற்றையும் வெட்டி, உங்களுடைய அத்தி மரங்கள் யாவற்றையும் சாய பண்ணி, பட்டைகள் எல்லாவற்றையும் முறிய பண்ணி, அந்த மரம் எல்லாம் வெண்மையாக தோன்றக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்து மாதுள மரங்களையும் பேரீச்ச மரங்களையும் அங்கு காணப்படும் கிச்சிலி மரங்கள் யாவற்றையும் அழித்து போட்டு உங்கள் வயல்வெளிகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே கர்த்தராகிய தேவனால் ஆகாத ஒரு வறண்ட நிலமாக உருவாக்கக்கூடிய பலத்த ஜாதி வருகிறது. ஜாக்கிரதையாக இருக்கு. வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எல்லா இடங்களிலும் கடந்து வர ஆரம்பிக்கிறது. கேட்கப்படக்கூடிய வார்த்தைகள்ல வஞ்சகம், ஜெபிக்கக்கூடிய காரியங்களில் என்னையே நான் நம்பக்கூடிய மெச்சக்கூடிய தன்மைகள்ல வஞ்சகம், என்னையே மோசம் போக்கக்கூடிய அளவிற்காக சாத்தானுடைய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் தீவிரமாய் வரக்கூடிய இந்த காலங்கள்ல ஜாக்கிரதையாக அலர்ட்டாக எச்சரிக்கையாக இல்லாது இருக்கிறது உண்டானால் வஞ்சிக்கப்படும் மக்களில் நீங்களும் ஒருவராக காணப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைய ஜாக்கிரதையாயிருங்க. இந்த கடைசி காலம், இந்த காலங்களில் எந்த விஷயத்திலும் நீங்கள் மோசம் போக்கப்படாத அளவிற்காக ஜாக்கிரதையாக உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கை குறித்து எச்சரிக்கையாய் நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த விளக்கு எந்த நேரத்திலும் அணைஞ்சு போகலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த விளக்கு கர்த்தர் கொடுத்துட்டால் இனி கடைசி வரைக்கும் நான் இந்த விளக்கில் வெளிச்சத்தில் நான் கடந்து போய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் இல்லை. இந்த விளக்கு எந்த நேரத்திலும் அணைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட முடியும். விளக்கை அணையாமல் பாதுகாத்தால் மட்டும்தான் தேவராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இவைகளை காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. இவைகளை அழிக்க பலத்த ஜாதியாய் பொல்லாத பிசாசு வருகிறார். ஆதி மேன்மைகளை இழக்கச் செய்யும்படிக்காக, ஆதி வைராகியத்தை இழக்கச் செய்யும்படிக்காக, ஆதி வல்லமைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக உங்களுக்குள் காணப்பட்ட அந்த விசுவாசத்தின் உறுதி, ஒரு நாள்ல விசுவாசத்தில் வல்லமையாக காணப்பட்டோம், ஒரு நாள்ல ஜெபத்தில் உறுதியாக காணப்பட ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு குற்றம் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா கூட அந்த குற்றம் கூட நம்முடைய மனதை உறுத்தக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தது. ஒரு சின்ன ஒரே ஒரு பார்வையில ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சா கூட அந்த மாற்றத்தை நிமித்தம் நாம் ஏறக்குறைய ஒரு வாரம் 10 நாள் நீங்களும் நானும் ஃபாஸ்டிங்கில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஐயோ, இந்த பார்வையில ஒரு சின்ன ஒரு தப்பு வந்துருச்சு ஆண்டவரே, சின்ன ஒரே ஒரு என்னுடைய வார்த்தையில ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருச்சு ஆண்டவரே என்று சொல்லி ஆரம்ப நாட்களில் புலம்பின அந்த புலம்பல்கள் போக இன்றைக்கு எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அதே நிலைமைகளில் நாம் காணப்பட ஆரம்பிக்கிறோம். வருத்தம் நம்முடைய வாழ்க்கையில வரல, இந்த பாவத்தை பற்றி தான் உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்று சொன்னால் எங்கோ நீங்களும் நானும் சாத்தானால் மோசம் போக்கப்பட்டுட்டோம். பிரியமானவர்களே, மீண்டும் இழந்து போன இந்த உரிமைகளை பெறும்படிக்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அந்த பலத்த ஜாதிகளுக்கு இடம் அடையாத அளவிற்காக உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்காக நீங்கள் பத்திரப்படுத்தப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ சமூகத்திலே நிலைத்து நிற்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலே திறந்து வைத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். நாம் எந்த இடத்தில் வஞ்சிக்கப்பட்டோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். எந்த இடத்தில் நாம் மோசம் போக்கப்பட்டோம் என்கிறதை ஆராய்ந்து பாருங்கள். பழைய ஓட்டத்திலே அப்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறது உண்டானால் இந்த ஓட்டம் கர்த்தராகிய தேவனுக்குள் கடைசி வரையும் நிலைத்தில் இருக்கக்கூடிய ஓட்டமாக நிற்காது. கர்த்தருக்கு நேராக உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி திறந்து பாருங்கள். முன்பு மாதிரி ஜெபிக்க நம்மளால முடியுதான்னு பாருங்க. முன்பு மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறோமான்னு பாருங்கள்.
ஆதி நன்மையான காரியங்களை இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கியிருக்கிறோமா என்று சொல்லி பாருங்க. கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ மை ஃபாதர். உம்முடைய கிருபைக்கு நேராக, உம்முடைய இரக்கங்களுக்கு நேராக, உம்முடைய வல்லமைகளுக்கு நேராக எங்கள் இருதயத்தின் கதவுகளை நாங்கள் திறந்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூ மை ஃபாதர். தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை வேலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறினேன். மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே மனதுருகிடுமே என் இயேசுவே மனதுருகிடுமே. தியாகம் எளிமையை தாழ்மை மறந்தே ஸ்நேகம் உலகினிலே செலுத்தினேன். ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே என் இயேசுவே ஜோதி மங்கிடுதே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை வேலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. எங்கே நாம் விழுந்தோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். எந்த இடத்தில் கர்த்தராகிய தேவனுக்கும் நமக்கும் மாறுபட்ட கருத்து காணப்பட்டது என்று பாருங்கள். எந்த இடத்தில் கர்த்தரோடு கூட இசைந்து நம்மால் நடக்க முடியாமல் போயிற்று என்று பாருங்கள். எந்த இடத்தில் கர்த்தராகிய தேவனை நாம் தொலைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். மீண்டும் இழந்த கர்த்தரை நாம் நம்மோடு கூட இணைக்க வேண்டிய அந்த பரிசுத்த நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் கர்த்தரோடு கூட இணையும் அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள வஞ்சிக்கப்படும் வஞ்சகத்தினாலே சாத்தான் கர்த்தரையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கி கொண்டு வந்தானே. இழந்து போன இந்த உரிமைகளை திரும்ப பெறும்படிக்காக, இழந்து போன இயேசுவை திரும்ப உங்கள் வாழ்க்கையை வரப்பற்றும்படிக்காக உள்ளத்தை திறந்து ஜெபிங்க. அந்த நாட்களில் காணப்பட்ட அந்த வைராகியம் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. அந்த நாட்களில் கர்த்தருக்கென்று நெருப்பாய் எறிந்தேனே, அந்த நாட்களில் கர்த்தருக்கென்று வைராகியம் நிறைந்த ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட்டது. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்னுடைய வாழ்க்கையிலே கொழுந்து விட்டு எறியக்கூடியதாய் விளங்கிற்று. கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நான் நெருப்பாக பற்றி எரியும் ஒரு மனிதனாக விளங்கினேனே. இன்றைக்கும் அந்த வல்லமையை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபையை தாரும் என்று வாய்களை திறந்து நம்ம ஒருமனப்படுவோம். எந்த இடத்தில் மோசம் போக்கப்பட்டோம்னு பாருங்க. எந்த இடத்தில் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. எந்த இடத்தில் கர்த்தர் இல்லாம நீங்களும் நானும் தனியாக நாமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறோம் என்று பாருங்கள். மீண்டும் கர்த்தரை உங்களோடு கூட இணைத்துக் கொள்ள எது தடையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தடைகளை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து மீண்டும் கர்த்தரை உங்களோடு கூட வைத்துக் கொள்ள இந்த நாட்களில் கர்த்தருக்கு நிலாக உள்ளத்தை திறந்து ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சாத்தானால் மோசம் போக்கப்படாதபடிக்கு நான் அப்படி செய்தேன். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அப்போஸ்தலன் எழுதின அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவிலே கொள்ளுகிறோம். எந்தெந்த இடங்களிலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம், எந்த இடங்களிலே நாங்கள் கர்த்தாவை கர்த்தராகிய தேவனுடைய மகிமைகளை தொலைத்து போட்டோம். இவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தர் இல்லாம நாங்க இயங்கணும் ஆண்டவரே, கர்த்தர் இல்லாம நாங்க ஓடணும் ஆண்டவரே. ஒரு நாள்ல கர்த்தராகிய தேவன் மேல் வைராகியம் வைத்த நாங்கள் இன்றைக்கு எங்கள் சொந்த மாம்சத்தின் மேல வைராகியம் வைக்கிறதுக்கு காரணம் கர்த்தரை எங்கேயோ நாங்கள் இழந்துட்டோம். எங்களை மன்னியும். மோசம் போக்கப்பட்டோம்,
நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டோம். சாத்தானால், கர்த்தாவே, சாத்தானுடைய தந்திரங்களினால் தேவனுடைய மகிமையை, பிரசன்னத்தை இழந்து போயிட்டோம். பாவத்திற்கு நாங்கள் சாக்கு போக்கு சொன்னோம். அக்கிரமங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு காலத்தில் பாவத்தை பாவம் என்று பேசின நான் இன்றைக்கு பாவத்திற்கு சாக்கு போக்களை சொல்கிறேன் என்று சொன்னார். காரணம், எங்கோ கர்த்தராகிய தேவனை நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. எங்கோ நான் கர்த்தராகிய தேவனை இழந்துட்டேன் ஆண்டவரே. எங்கோ கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நான் கர்த்தாவை இழந்து போயிட்டேன். திரும்ப அந்த மகிமையை பெறும்படிக்காக, எனக்குள் மீண்டும் இயங்கும்படிக்காக உடைய பிரசனத்திற்கு நேராக என்னுடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கிறேன் என்று உள்ளத்தை திறந்து நீங்க சொல்லுகிறது உண்டானா? ஆதி காலத்திலே கொண்ட அந்த அன்பினுடைய வல்லமைகள் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் ஆண்டவரே. ஆதி மேன்மை இழந்து போன தூதர்களைப் போல அல்ல, ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்கிற குறைவு உன் பேரிலே என் thank you my father எனக்குள் காணப்படுகிறது என்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் கர்த்தாவிய வார்த்தைகளின்படி அல்ல, மீண்டும் இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு கூட இணைக்கப்பட இசைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். ஏனோ தானோ என்று ஓடக்கூடிய ஓட்டங்கள் அல்ல, பாவத்தை பாவம் என்று பார்க்கக்கூடிய அளவிற்காக, பாவத்தை நாங்கள் கர்த்தாவை ஆதங்கமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் அல்ல, பாவம் எத்தனை மகிமையை எங்களுடைய வாழ்க்கையை தோற்றுவிக்க ஆரம்பித்தாலும் அது பாவமே என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அவைகளை விட்டு விலகி எங்களுக்கு கிருபைகளை தாரும். கர்த்தருடைய ஞானம் எங்கள் மேல் அதீதமாய் கடந்து வரட்டும். சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாய் காணப்பட்டு வசனங்கள் திருடப்படாதபடிக்கு, வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவேனும் இழக்க நாங்கள் கொடுத்து விடாத அளவிற்கு ஜாக்கிரதையாய் எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபைகளை தாரும். சாக்கு போக்குகளை சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக பொய் பேசும் அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத அளவிற்காக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அறிவிக்கும் ஒரு மக்களாக விளங்கும்படிக்காக கடைசியாக கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால கர்த்தரை எந்த விஷயத்தை நாங்கள் தொலைத்து போட்டு விடாத அளவிற்காக கர்த்தரை எங்களோடு கூட நாங்கள் வைத்துக் கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்து இவைகளின்படி வாழ்ந்து இவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமென்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Alleluia, 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 Alleluia. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.